ஓம் சாந்தி. வி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு பிப்ரவரி 19, 2026. சங்கம யுகத்தில் பிரம்மாவின் குழந்தைகளாகிய நமக்கு என்னவெல்லாம் கிடைத்திருக்கின்றனவோ அவை முழு கல்பத்திலும் வேறு யாருக்கும் கிடைக்கப்பெறுவதில்லை. அது சத்யுகத்தின் தேவி தேவதைகளாக இருக்கட்டும், உலக மகாராஜாவாக இருக்கட்டும், அல்லது துவாபர யுகத்தின் ஏதோ சாம்ராட்டாக இருக்கட்டும், நம் அனைவருக்கும் இவர்கள் அனைவரையும் விடவும் அதிகமாக கிடைக்க பெற்றிருக்கின்றன. நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பலன்களை நினைவில் வைப்போமானால் முழு நாளும் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து கொண்டே இருப்போம். மனம் உள்ளுக்குள்ளிருந்து என்னை போன்று யாரும் இல்லை என்று பாடிக்கொண்டே இருக்கும். நான் அடைய வேண்டியதை அடைந்து விட்டேன், இனி அடைய வேண்டியதென்று எதுவும் இல்லை. சற்று சிந்தித்து பாருங்கள். நமக்கு கிடைத்திருக்கும் பிராப்திகளை பட்டியலிடுங்கள். எப்போது நாம் பிரபுவின் வாசலுக்கு வந்தோமோ அந்த நாட்கள் எத்தனை அழகாக இருந்தன. அவரது சத்திய ஞானம் எப்போது உனக்கு கிடைக்க பெற்றதோ, எப்போது அவரை நீ சந்தித்தாயோ, அப்போதிலிருந்து இந்த வாழ்க்கை எத்தனை மகிழ்ச்சியால் நிறைந்து விட்டது. மனம் ஆனந்தத்தால் துள்ளி குதித்தது. ஆஹா, எனது ஜென்ம ஜென்மங்களின் ஆசை நிறைவேறிவிட்டது. ஜென்ம ஜென்மத்தினுடைய பக்தியின் பலன் கிடைத்து விட்டது. இவ்வாறு அநேக பலன்கள் கிடைக்க பெற்றன. சத்திய ஞானம் புத்தியின் குழப்பங்களை எல்லாம் போக்கிவிட்டது. நமக்கு அமைதியின் பாதை கிடைத்துவிட்டது. நமது வாழ்க்கையில் அன்பு வந்துவிட்டது. தெய்வீகமான அனுபவங்கள் வாழ்க்கையில் நடக்கத் தொடங்கின. அனுதினமும் யோக பயிற்சி, பிரபுவுடனான சந்திப்பு, அவரது வரங்களால் வாழ்க்கை நிரம்பிவிட்டது. அவரது சக்திகள் என்னோடு இணைந்து காரியம் புரிகின்றன. ஓர் அழகான குடும்பமும் கிடைத்துவிட்டது. தேவகுலத்தின் ஆத்மாக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து குடும்பமாக கிடைத்து விட்டார்கள். மாசற்ற அன்பின் கொடுக்கல் வாங்கல் ஏற்பட்டது. நமக்கு இவ்வாறு எத்தனை பலன்கள் கிடைத்துவிட்டன. நாம் இழந்த சுயராஜ்யம் மீண்டும் நமது வாசலை தேடி வந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கைக்கு சரியான குறிக்கோள் கிடைத்துவிட்டது. பகவானுடைய வழிகாட்டுதலின்படி நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். இவையோ இங்கே கிடைத்திருக்கும் பலன்கள். சிலருக்கோ யோகத்தில் எத்தனை அழகான பலன்கள் கிடைத்திருக்கின்றன. சிலருக்கு பாபாவின் பலவிதமான காட்சிகள் கிடைத்திருக்கின்றன. சிலருக்கு துக்கங்களிலிருந்து விடுதலை, சிலருக்கோ பிரச்சனைகளுக்கான தீர்வு, சிலருக்கு முன்னிலையில் பாபாவே வந்து நின்று கொண்டிருப்பதான அனுபவம். நான் உன்னோடு இருக்கிறேன், நீ கவலைப்படாதே என்று பாபா கூறியது போன்ற அனுபவம். இவ்வாறு எத்தனை பலன்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. சங்கம யுகத்தில் நமக்கு கிடைத்திருக்கும் பலன்கள் மீது ஒரு பார்வை செலுத்துவோம். அவற்றின் நினைவு சொரூபமாக ஆகிவிடுவோம். எப்போது அதிகமான பலன்கள் கிடைக்கின்றனவோ அப்போது மனம் மகிழ்ச்சியால் துள்ளி குதித்து கொண்டிருக்கும். கூடவே நினைவில் வைப்போம், எங்கே நம்பிக்கை இருக்குமோ அங்குதான் வெற்றி கிடைக்கும். நம்பிக்கை என்பது மனிதரை கவலையற்றவராக ஆக்கிவிடுகிறது, மேலும் வெற்றியையும் கொடுக்கிறது. நீங்கள் ஒரு மாணவர் என்றால் பரீட்சையில் நீங்கள் தேர்ச்சி அடைவீர் என்ற அந்த முடிவின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். நான் அவசியம் இந்த காரியத்தை செய்து முடிப்பேன் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். பகவான் எனது துணைவராக இருக்கிறார், நான் முன்னேறுவதை யாரும் தடுக்க இயலாது என்ற நம்பிக்கை அதிகமாக இருக்க வேண்டும். நீங்கள் ஏதோ தொழில் செய்கிறீர்கள் என்றால் அவசியம் எனக்கு வெற்றியும் லாபமும் கிடைக்க பெறும் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். இவ்வாறு நமது நம்பிக்கை என்பது வெற்றியை சரளமானதாக ஆக்கிவிடுகிறது. நம்பிக்கையின் அதிர்வலைகள்தான் நம்மை வெற்றியை நோக்கி அழைத்து செல்கின்றன. அது மாயை மீதான வெற்றியாக கூட இருக்கலாம். எனது வெற்றி நிச்சயிக்கப்பட்டதாகும் என்று உறுதியாக நம்ப வேண்டும். நான் வெற்றி ரத்தினமாவேன் என்று முழு நாளும் நினைவு செய்வோம். நான் கல்ப கல்பத்தின் வெற்றியாளரான ஆத்மா ஆவேன். அநேக முறைகள் இந்த மாயாவினை நான் வெற்றியடைந்திருக்கிறேன். லட்சக்கணக்கான முறைகள், கோடிக்கணக்கான மற்றும் எண்ணிலடங்கா முறைகள். இந்த முறையும் நான் கடந்து சென்று விடுவேன். வெறும் நிமித்தத்திற்காக அடியெடுத்து வைக்க வேண்டும். மற்றபடி எனது வெற்றி ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டதாகும். இன்று மேலும் பயிற்சி செய்வோம். நான் தூய ஃபரிஷ்தா ஆவேன். கமல ஆசனத்தில் வீற்றிருக்கிறேன். எனது ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் தூய அதிர்வலைகள் வெளிப்படுகின்றன. இவ்வாறு இன்று முழு நாளும் அமர்ந்தாலும் எழுந்தாலும் காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் ஃபரிஷ்தா சுரூபத்தை பயிற்சி செய்வோம். மேலும் நான் வெற்றி ரத்தினம் என்ற சுயமரியாதையும் பயிற்சி செய்வோம். ஓம் சாந்தி.